அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். ஐயா, அன்னதானம் இடுவது மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? அன்னதானம் போட்டால் நம்ம மோட்சம் அடைஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ அன்னதானம் இடுவதுங்கிறது மிக நல்ல செயல். அது அன்னதானம் இடுபவரோட கருணையையும் காட்டுது, அவரோட தயவையும் காமிக்குது. அன்னதானம் இடும்பொழுது மன வளர்ச்சி குன்றியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், முதியவர்கள், கை காலை இழந்தவர்கள், இவர்களுக்கு போடும் அன்னதானம் இருக்கு இல்லையா, அவர்களை தேடி தேடி நீங்கள் கொடுக்கணும். அந்த அன்னதானமே சிறந்த அன்னதானம். பாக்கி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் அன்னதானம் போடக்குள்ள எல்லா தரப்பினரும் சாப்பிடுவாங்க. அதில் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வாங்கிட்டு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்படி அன்னதானம் போடக்குள்ள அந்த கை கால் இல்லாதவர்களோட வயிறு எல்லாமே வாழ்த்தும். ஆனால் நீங்கள் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்கள்ல, அவங்க சாப்பாடு வாங்கிட்டு எட்டக்க போய் என்ன சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா, அவன் பாவத்தை குறைக்கிறதுக்கு சாப்பாடு போடுறான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த மக்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் என்ன எப்படி வேணுமோ பேசும். அப்போ இப்போ நீங்கள் அன்னதானம் போடுறீங்க. இப்போ அன்னதானம் போடக்குள்ள உங்களுக்கு புண்ணியம் சேருது, உங்கள் பாவங்கள் கழியுது, புண்ணியம் சேருது. இப்போ இந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் திரும்பவும் பிறந்து தானே ஆகணும் நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு. கெட்ட விஷயங்கள் செஞ்சாலும் திரும்பி பிறக்கணும், நல்ல விஷயம் செஞ்சாலும் திரும்பி வரும். இதை பேலன்ஸ் பண்ணணும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, அதுக்கு தான் யோகம் தேவை. யோகம் தேவைன்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும். அப்போ இந்த அன்னம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னம் என்றால் வாயு. இந்த வாயுவை உள்ளாரையே நிறுத்த தெரிஞ்சுக்கணும். இந்த வாயுவை நம்மளால் சாப்பிட கற்றுக்கணும். இப்போ இந்த காற்றை பிடிக்கும் கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த காலனை நம்ம என்ன பண்ணலாம், உதைக்கலாம், இந்த காலன் வருவதை நிறுத்தலாம். அப்போ நீங்கள் மேலேறி இந்த ஜீவனை வச்சு மேலேறி நீங்கள் அமிர்தூரல் அப்படின்னு வழிகிற அந்த அமிர்தூரலை நீங்கள் சாப்பிடணும். இது மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். அந்த அமிர்தூரலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த தேகம் அழியாத தேகமாக மாறும். இந்த ஞான மார்க்கமே, இந்த யோகமே மோட்ச வீட்டின் திறவுகோல். வேறு திறவுகோல் கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அன்னம் இடுவதால் உங்களுக்கு புண்ணியம் சேருமே தவிர அது மோட்ச வீட்டின் திறவுகோலாக ஒருபோதும் இருக்காது என்பதை